செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏற்றலாம் சார். அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. விளக்கு ஏற்ற மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. சாமி வளர்க்க பூவெல்லாம் அப்படியே காஞ்சு அப்படியே இருக்கும் சார். பிளாக் saree கட்டிட்டு வரும்பொழுது மாட்டுவேன் சார். கடவுளே இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து இதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டோம் தான். நான் நான்வெஜ் வந்து நைட் எனக்கு இப்போ எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எதிரும் புதிருமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாக்குறாங்க. அதுல எக்ஸ்ட்ரீம்ங்கிற மாதிரி இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மாமியார்கள் எல்லாருமே கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க. அப்பனே விநாயகா. இன்னொரு பக்கம் எனக்கு கடவுள் பக்தி எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது, நான் இதெல்லாம் பெரிய நம்பிக்கை எனக்கு கிடையாது, இதெல்லாம் எனக்கு செய்யறதுல விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருமகள்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. சோ இந்த ரெண்டு பேரும் ஒரு வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீயானா. சரியா, முதல்ல இங்கே இருந்து ஆரம்பமா. கடவுள் பக்தி இதையாவது செய்யப்படாதா, இது கூட செய்ய மாட்டேங்கிறாளே அப்படின்னு நீங்க அங்கலாய்க்கிற விஷயம் என்ன? என்னடா ஒரு செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏற்றலாம் சார். அவங்க அதுவும் பண்ண மாட்டேன். ஒரு 4 கிழமையில நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றாங்க. எலும்ப மெதுவா கட்டிட்டா இருமை சார் வாயில வச்சதுதான் சார் நான். அதுக்கும் அவங்க வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுல கூட அப்படிதான், விளக்கு ஏற்ற மாட்டாங்க. நான் வெறுங்கையில சூடம் ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கமக்கு. நான்வெஜ் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. வார நாட்கள் ஃபுல்லா வேலை செய்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து நம்ம சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடணும். அறுபடை ஈடு கொண்டு திருமுருகா. இந்த ஒரு நாளை கூட நம்ம வந்து தவற விட்டோம்னா அது அப்போ மாசம் ஃபுல்லாவுமே சாமி கும்பிடாத மாதிரி இருக்கும். மாசம் ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார், அதுவும் பண்றதில்ல. சாமி எது நடந்தாலும் தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. அந்த சாமி வளர்க்க பூவெல்லாம் அப்படியே காஞ்சு அப்படியே இருக்கும் சார். ரொம்ப அந்த ஷெல்பே வந்து பார்க்கறதுக்கு ஒரு கலையா இருக்காது. வேற என்ன பக்தி சார்ந்து இவர்கள் செய்வதில்லை உங்களுக்கு வருத்தமா இருக்கு? கோயிலுக்குன்னு கிளம்ப கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? போறாங்க சார். நான் சந்தோஷப்படுவேன். சரி, கோயிலுக்கு தான் சாமி பயபக்தியோட கும்பிட போறாங்கன்னா அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க. கோயில் சாமி கும்பிட போகல. அவங்களுக்கு அது ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட். போயிட்டு வர்றதுக்கு வெளியே போறதுக்கு ஒரு இதெல்லாம் சில் அமைதியா இருங்கன்னு சொல்ல தோணுது. 4 கிழமை தெரியாதப்போ பிளாக் saree கட்டிட்டு வரும்பொழுது மாட்டுவேன் சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கருப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படிம்பாங்க. சீரியஸா மறந்துருக்கும். கடவுளே இல்லைன்னு சொல்லும் பொழுது என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? நம்ம வந்து இதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டோம் தான் உண்மை. எனக்கு எது ஃப்ரீ டைமோ அதுதான் வந்து எனக்கான நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாஷையில. அப்படி இருக்கும்போது நான் நான்வெஜ் வந்து நைட் எனக்கு இப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது. மாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதான் எடுத்து சாப்பிட்டுருவேன். ஆனா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆறது வந்து அவ்வளவு தேவையில்லை. ஒரு நேரம் சாப்பிட்டேன், இதுக்கு பெரிய அலட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட புரிஞ்சுக்கிட்டேன் நானு. சரி, அவ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நான் விட்டுட்டேன் நானு. இல்ல சார், இடையில எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் கூட ஆகல, ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க உடனே எனக்கு பேசுறேன், சொல்லுங்க என்னம்மா என்ன ஆச்சு? இதுக்கு தாமா சொல்றேன், வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியே காலங்காலமா அப்படியே தானே வச்சுட்டோம்ல சார். நம்ம இப்போ அக்கறையில சொல்றவங்க என்ன சொல்லணும்னா, ஒரு பொண்ணு கல்யாணம்
கல்யாணம் பண்ணி நம்ம கூட்டிட்டு வரோம்னா காலையில எழுந்து ஒரு தண்ணி தேய்ச்சி கோலம் போட்டோம் அது ஏமா புத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அப்படி செய்யலன்னா நான் இல்ல 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் பக்தின்னு சொல்லிட்டு கடைசியில் ஆரம்பிக்கிறேன்னா சீக்கிரம் எந்திரி முதல்ல. சீக்கிரம் எழுந்திருக்கணும். சீக்கிரம் எந்திரிக்க வைக்க வைக்கிறதுக்கு தான் பக்தியவே இழுக்கிறீங்களான்னு கேட்கிறேன் நானு. 4 மணிக்கெல்லாம் நான் எழுந்திருப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு முருகா வடிவேலா, இந்த உடம்பு ஓ உடம்பா சபா. எழுந்திருக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே, அப்ப எப்படி இருந்துச்சு? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி கஷ்டமா இருந்தாலும் இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, நீங்க உங்க வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்க? எங்க வீட்ல அது பரவாயில்ல, 5 மணி. 5 மணிலாம் இல்ல, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். எழுப்புனாதான் எந்திரிப்பேன் இல்லையா? எழுப்புனா எந்திரிக்கிற ஆளு மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா மின்னல். உங்களை 4 மணிக்கு எந்திரி அப்படியே கோலம் போடு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? சிங்கன்னு சொன்னா அடிக்காம